கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 15:5. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்கள். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சில நேரங்கள்ல சூழ்நிலைகள், மனிதர்கள் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொசிஷனை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் நல்ல கம்பெனியில வேலை செய்கிறேன், நல்ல வேலைக்கு போகிறேன், ஆனால் என் வேலைக்கு விரோதமாக சிலர் எழும்பி என் வேலையிலிருந்து கீழே தள்ள பார்க்குறாங்கன்னு யோசிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? அவன் ராஜாவாய் இருக்கும்போது ராஜ்ய பாரம் அசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் பவுல், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் அப்சலோம் என்று சொல்லி பல பேர் அவனுக்கு விரோதமாய் போராடினார்கள். ஆனாலும் கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்தை நிலை நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வியாதியோ, பலவீனமோ, ஒரு கடன் பிரச்சனையோ உங்களை அசைத்து பார்க்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கலாம். உங்களுடைய ஊழியத்தை அசைத்து பார்க்கலாம். உங்களுடைய வேலையை அசைத்து பார்க்கலாம். உங்களுடைய நல்ல பெயரை அசைத்து பார்க்கலாம். இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, என்றென்றைக்கும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, எப்போதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. வேதத்துல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கட்டளைகளுக்கு உட்பட்டது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தம் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், நன்றாய் கவனியுங்கள், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, வட்டிக்கு விடக்கூடாது. 2வது, பரிதானம் வாங்கக்கூடாது. வட்டி ஏதோ எக்ஸ்ட்ரா பைசா கிடைக்குதுன்னு சொல்லி அநியாய வட்டிக்கு நம்ம கொடுத்து அந்த வட்டிக்கு கொடுக்கிற காசை அவன் திருப்பி கொடுக்கும்போது நல்ல மனசோடவா கொடுப்பான்? கிடையவே கிடையாது. நம்மளை, நம்ம பிள்ளைங்களை, குடும்பத்தை சபிச்சுட்டு தான் அந்த பைசாவை கொடுப்பான். அப்படி வட்டிக்கு விட்டு வாங்குற எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அது வீடு தங்காது. ஒன்று, பலவீனம் வரும், இல்லாட்டி தேவையில்லாத செலவுகள் வரும். 2வது, பரிதானம் என்று சொன்னால் லஞ்சம் வாங்குவது. லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் தவறு. நாம் லஞ்சம் கொடுத்து என்கிட்ட பணம் இருக்கு, பணம் கொடுத்து நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் லஞ்சம் வாங்கிட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்வேன். யாரோ ஒருவர் நம்மகிட்ட உதவி கேட்டு வந்தா அவங்ககிட்ட ஒரு லஞ்சத்தை வாங்குறது. இப்படி எல்லாம் நாம் வாங்கும் பொழுது நம்முடைய நாட்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய குடும்பம் அசைக்கப்பட்டு போகும். பிரச்சனையில், பலவீனத்தில் அசைக்கப்பட்டு போகும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் தாழ்மையாய் சொல்கிறேன், வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருங்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் அசைக்கப்படாதிருக்கும். God bless you. Amen. Amen.